இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். இந்த புடலங்காய் கூட்டு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கொஞ்சம் நேரத்துலேயே இதை முடிச்சிடலாம் குயிக்காக. இதுக்கு வந்து நான் ஒரு 3 புடலங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தவாவில். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம்லேருந்து 70 கிராம் வரைக்கும் சிறுபருப்பு இருக்கு இல்லையா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அது 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான். இந்த சாம்பார் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட், அது வேகும் போது நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா வரும் கமகமன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம புடலங்காவிலே தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி பார்த்து கலந்துக்கோங்க. சிறுபருப்பு நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விடுங்க. இது வேகும்போது எப்படி இருக்கணும்னா, அந்த பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு வந்து கையில் அமுக்குனா நசுங்கணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட மஞ்சத்தூளும் பெருங்காயப்பொடி 2மே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஸோ கருவேப்பிலை நான் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை தாளித்து அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னா நீங்கள் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்லா வெந்திருந்தது, ஸோ அதனால் கரெக்டாக இருந்தது. மேபி உங்களுக்கு ஒன்றும் நல்லா குழக்கணும்னு இருக்கணும்னா நீங்கள் ஸ்மாஷர் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்சுக்கு வந்து ஜஸ்ட் நான் புடலங்காய் கூட்டு, அப்புறம் வந்து வத்தல், வீட்டில் செஞ்ச வத்தல், அவ்வளோதான். எங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.